ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹை கிஷோர் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போதான் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துருச்சு. அதனால ஒவ்வொரு டீமோட ஸ்குவாடா எடுத்து அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிஷோர் ப்ரோவும் பிரசாத் ப்ரோவும் இந்தியா பாகிஸ்தான் பண்ணாங்க. நானும் கிஷோர் ப்ரோவும் வந்துட்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பண்ணோம். இப்போ இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பண்ண போறோம். பிரெட்டி எக்ஸைட்டிங் டீம்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்காங்க ரெண்டு டீமும். அண்ட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டச் பண்ணியே ஆகணும். WPL நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஆர்சிபி, விமன்ஸ் ஆர்சிபி வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க, என்ன இது இவ்வளவு அடிக்க விட்டாங்க அப்படின்ட்டு. மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க டீமோட பெஸ்ட் பிளேயர் ஸ்ரேயங்கா பாட்டீல் அவங்களை எடுக்கல. அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இப்போ பாசிட்டிவா போயிடுச்சா இல்லை நெகட்டிவா போயிடுச்சான்னு சொல்ல முடியாது. பட் அவங்க ஒரு நல்ல பவுலர், கண்டிப்பா அவங்க எஃபெக்டிவா இருந்திருப்பாங்க. விக்கெட் அதுவும் டேர்னிங் விக்கெட்ஸா இருந்தா அவங்க வந்துட்டு டிஃபரெண்ட் பீஸ்ட். ஸோ அதனால அது ஒண்ணுதான் இதுவாச்சு. பட் மற்றபடி எலிஸ் பெரி அண்ட் ரிச்சா கோஷ், அப்புறம் லாஸ்டா கனிகான்னு ஒருத்தவங்க விளையாண்டாங்க. அவங்களும் ரிச்சா கோஷும் செம பார்ட்னர்ஷிப், சூப்பரா இருந்தாங்க. என்ன ஒரே ஒரு ஆசைனா, முக்கியமான மேட்சஸ்ல இந்தியாவுக்கும் ரிச்சா கோஷ் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்களால வந்துட்டு இந்த ஃபார்மை வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஸ்மிருதி மந்தனா கொஞ்சம் சீப்பா அவுட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் வின். பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் மேட்ச் WPL? இல்ல, பிராங்கா சொல்லணும்னா ஸ்கோர் கார்டு மட்டும் தான் பார்த்தேன். Okay. இதுதான் நானே சொல்லணும்னு நினைச்சேன். ரிச்சா கோஷ் பத்தி எங்க விளையாடணுமோ அங்க விளையாடாம போயிடுறாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை. ஹர்மன்பிரீத் கௌர் எப்படி சீப்பா அவுட் ஆயிட்டு போயிடுவாங்களோ மெயின் மேட்சஸ்ல, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாம போயிடுவாங்க. அதை தாண்டி பார்த்தா அந்த டீம் அதை அடிக்கிறப்போ இவங்க அடிச்சிருவாங்க ஆல்ரெடி நான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா பாஸ்ட் 2-3 சீசன்ஸா அந்த டீம் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆஷ்லி கார்னர் டீம் டிபி சர்மா இருந்தாங்க, இப்போ கேப்டன் மாட்டி இருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க டிசர்விங். லாஸ்ட் 2 இயர்ஸும் இவங்க செமி ஃபைனல் போனாட்டி கப்பும் அடிச்சிட்டாங்க. நல்லா டிசர்விங் டீம் பெங்களூர். ஸோ இது ஒண்ணு எனக்கு அன்பார்ச்சுனேட்டாலாம் இல்ல, ஈஸியா தான். அவங்க எலிஸ் இருக்காங்க, அவங்க ஆடுறப்பெல்லாம் நான் போன வாட்டி விக்கிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், டேய் அவங்க அவ்வளவு பெரிய ஆளு வராங்க, சைலண்டா ஆட்டு, அந்த எதுவுமே காட்ட மாட்டாங்க. நான் என்ற ப்ரௌடு, அக்ரெசிவ் எதுவுமே காட்டாம அமைதியா விளையாட்டு அமைதியா விட்டுட்டு 6 அடிச்சாலும் சரி, 4 அடிச்சாலும் சரி, 50 அடிச்சாலும் சரி, பா நான் எவ்வளவோ பண்ணிட்டேன்ன்ற மாதிரி அமைதியா இருந்தது. சான்ஸே இல்லை. அப்பெல்லாம் ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ மட்டும் சொன்னேன். ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப நல்லா நேற்று இன்னிங்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா படார்னு ஒரு 16 for 2 20 for 2 விழுந்துருச்சு. அங்கிருந்து எலிஸ் பெரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க. ஆனா விமன்ஸ் ஆர்சிபி வந்துட்டு என்ன சொல்றது, அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவங்க டீம் எடுத்ததே சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா, ரிச்சா கோஷ், ரேணுகா சிங் தாக்கூர், ஸ்ரேயங்கா பாட்டீல், எலிஸ் பெரி, அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு டீமா எடுத்திருந்தாங்க. இது வழக்கமா வந்துட்டு மென்ஸ் டீம் பண்ண மாட்டாங்க. மென்ஸ்க்கு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் பண்ணாதனாலதான் இவ்வளவு இதுவா இருந்தது. பட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. குடோஸ் டு ஆர்சிபி, நல்ல வின். ஸோ கெட்டிங் இன் டு த ஸ்குவாட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து போலாம் அப்படின்னு பாக்குறேன். சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே 10 பேர் 2023 வேர்ல்டு கப்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. 2023 வேர்ல்டு கப் கேம்பெயின் அவங்களுக்கு நல்ல கேம்பெயின் தான் ஆக்சுவலா. செமிஸ்லயுமே கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வந்துட்டு அவுட் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. மில்லர் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு எண்ட்ல வந்துட்டு ஒரு செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருப்பாரு. பட் 220 225 தான் அடிப்பாங்க. பட் ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிடுவாங்க. அதே டீம் இப்போ வராங்க, கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், இந்த டோனி டிசார்சி அந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. சொல்லுங்க, எப்படி நீங்க ரேட் பண்றீங்க? ஹவ் இஸ் த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்? சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பேன். ஆனா ஒரு சில அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் வீக்னஸும் பெரிய ஒரு மெயின் ரீசன் என்கிட்ட இருக்கு. அதுக்காக நான் அவங்களுக்கு இப்போ 3rd ரேட் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா மார்க்ரம் இருக்காரு, கிளாசன் இருக்காரு, பவுமா இருக்காரு, நீங்க சொன்ன ஜார்ஜி, மில்லர், ரிக்கல்டன், ஸ்டப்ஸ் அவங்களா இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 8 பேட்ஸ்மேன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்னு பார்த்தா ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க, யான்சன், முல்டர்னு சொல்லிட்டு. பட் 2 பேரும் நல்ல பீக், சம ஃபார்ம், பிரைம் ஃபார்ம். இப்போ அவங்களோட பவுலிங்க பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரபடா, நெகடி, ஷம்சி, மகாராஜ், இப்போ கார்வின் போஸ்டும் பயங்கரமா போட்டுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டீமை பாக்குறப்போ என்ன தோணுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 அங்கிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. என் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எனக்கு இவங்க செகண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோணுது இந்த டோர்னமெண்ட்ல. அபோவ் 30+, ஏன் 35 இருக்காங்க. மில்லர் 35, கிளாசன் 35, மார்க்ரம் 35, நம்ம தலை பவுமாவும் 35 தான் அரௌண்டு. ஒருத்தர் 38 இருக்காரு. ஸோ அதனால வந்து இவ்வளவுதான். மற்றபடி இப்போ பேட்டிங்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி
கிளாசனும் மார்க்ரம் இருக்காரு. அதுக்கப்புறம் ஹிட்டர் கிளாசன் சொல்லவே வேணாம், ஹிட்டிங்கும் பண்ணுவாரு, ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடுவாரு நம்ம மில்லரு. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஜார்ஜி, அப்புறம் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிக்கல்டன். இப்ப ஜார்ஜி ரிக்கல்டனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவங்க அப்படின்றதான் பயங்கரமான ஒரு டாக்கா இருக்கும் ஓப்பனிங்க்கு. அதுக்கப்புறம் இப்போ இதுல பேசுறப்போ நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். பவுமா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த லெஜெண்ட், ஃப்ராங்கா சொல்லணும்னா எக்ஸ்ட்ரானரி பிளேயரு, ஃபர்ஸ்ட் பிளாக் கேப்டன், பண்ணாத ரெக்கார்ட்ஸே இல்ல. அன்பார்ச்சுனேட்டா அவர் டைம்ல வந்து சீனியர் பிளேயர்ஸ் இருந்துட்டாங்க, அதனால சான்ஸ் கிடைக்கல. பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல 45 ஆவரேஜ், ஒன் டேலயும் 40 ஆவரேஜ், டீசெண்டா நாக் விளையாடுவாரு. அவர் எப்படி பேசவே வேணாம். அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் டட்டன்ரா டைப் தான் ஞாபகம் வருவாரு. ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் கேப்டன், வேர்ல்ட்லயே அவர் தான். அதுக்கப்புறம் மாறினாங்க. ஸோ அவரு அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஏன் டிசர்விங் ஏன் இல்லைன்றத நெக்ஸ்ட் சொல்றேன். இல்ல ஆக்சுவலா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இங்கிலாந்துக்கு வந்து தேர்ட் கொடுத்துருக்கீங்க, இவங்களை ஃபோர்த்தா வச்சுக்கலாம். செமிஸ் வந்துருவாங்க இவங்க அப்படின்னு தானே சொல்றீங்க? ஏன்னா இங்கிலாந்துக்கு 3 கொடுத்துருக்கீங்க. நான் நம்பரே 3 போட்டு வச்சிருக்கேன், வந்துட்டேன். ஃபோர்த் தான். ஃபோர்த், ஓகே. ஸோ நானுமே எனக்குமே அதான், சவுத் ஆப்பிரிக்கா என்ன பொறுத்த வரைக்கும் லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ட் டீமா இருக்காங்க. பேட்டிங் பெர்ஃபெக்டா இருக்கு இவங்கள்ட்ட. நீங்க வந்துட்டு 300 டார்கெட் 350 டார்கெட் கொடுத்தாலும் அடிக்கிறதுக்கு பேட்டிங் செமையா இருக்கு. அதே மாதிரி பவுலிங்கும் வந்துட்டு கண்டெயின் பண்றதுக்குமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ரபாடாவா இருக்கட்டும், இங்கிடியா இருக்கட்டும், யான்சனா இருக்கட்டும், ஒரு நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க முடியுமா பாகிஸ்தான் விக்கெட்ஸ்லன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க இருக்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ஃபுல்லா அது வந்துட்டு பிளாட் ட்ராக். ஸோ அதனால நம்ம பெருசா எதுவும் பண்ண முடியாது. மேபி கேஷவ் மகராஜ், அதான் சொல்ல வந்தேன். ஷம்ஷி அண்ட் மகராஜ் தான் வந்துட்டு ட்ரம்ப் கார்டா இருக்க போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டாவே 2 பிளேயர்ஸையும் ஆட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மகராஜ், ஷம்ஷி 2 பேருமே ஆட வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு 20 ஓவர் அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தா இப்ப இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வந்துட்டு, யாராவது ஒரு பவுலருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஆண்ட்ரிக் நார்கே இல்ல. ஸோ ஆண்ட்ரிக் நார்கே இல்லாதது இன்னொருத்தங்க இன்ஜுரி ஆனா இதுவாயிரும். அண்ட் டோனி ஜார்ஜ், கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் கூட ஒரு வேர்ல்டு கப் ஆட்டாரு, போன வேர்ல்டு கப் ஆடினாரு, சூப்பராகவே ஆடினாரு. ஸோ அவர் கூட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. டோனி டிசார்ஜி அண்ட் ரிக்கல்டன் அவங்க 2 பேர் தான் வந்துட்டு எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. டெம்பா பவுமா பத்தி சூப்பரா சொன்னீங்க. நானுமே டெம்பா பவுமா பத்தி என்ன சொல்றது, அந்த அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் அந்த இதுல கொண்டு வரணும். ஏன்னா குவிண்டன் டிகாக்கு அந்த மாதிரி பெரிய ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் இருந்தனால அவரை வந்துட்டு அவங்கெல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. இவர் சூப்பர் பிளேயர், நல்ல பேட்ஸ்மேன். நடுவுல கொஞ்சம் ஒரு ரஃப் பேட்ச் இருந்தது, பட் இப்ப சூப்பரா விளையாடுறாரு. இப்ப ட்ரை சீரிஸ் பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் ட்ரை சீரிஸ் வந்துட்டு பாகிஸ்தான், நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா ட்ரை சீரிஸ் பார்த்திருந்தாங்களோ தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு சூப்பரா விளையாண்டாரு. ஸோ அது ஒண்ணு. பிளஸ் இன்னொன்னு என்ன, சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு என்ன சொல்றது, ஐசிசினாலே அவங்களுக்கு அந்த சோக்கர்ஸ்ங்கிற அந்த ஒரு டேக் இருக்கு. இது ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும். எதுவுமே தவிர இவங்க குரூப், அந்த குரூப்ல வந்துட்டு கண்டிப்பா செமிஃபைனல்ஸ்க்கு இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. நல்ல டீம் வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்றது, செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் எப்படி ஆட போறாங்கிறதா, நானுமே செமிஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு தான் சொல்றேன். என்ன சொல்றது, பேட்டிங் ஷீல்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை விட பெட்டர் பேட்டிங் இவங்க கிட்ட இருக்கு அப்படிமே, இவங்க கிட்ட நியூசிலாந்து கிட்டே. ஏன்னா ஒரு மாதிரி செட்டில்டு. இப்ப ஏன் இப்படி சொல்றேன்னா, முன்னால கிளாசன் வந்துட்டு அடிச்சுட்டு மட்டும்தான் இருந்தாரு, முன்னால ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறவர். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 40க்கு 4 எவ்வளவோ இருக்கும், அங்க இருந்து ஒரு 130 120 அடிச்சு டீம் ஸ்கோர் வந்துட்டு 300 கொண்டு போய் வைக்கிறாரு. சோ அவர்கிட்ட இப்ப அந்த ஆடட் ஒரு ஸ்கில் செட் வந்துருச்சுங்கிறனால கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப் லுக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் தான். சோ நானுமே செமிஸ் போவாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ஏன் வந்துட்டு டிசர்விங் இல்ல கப்பு வாங்குறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கான்னு? என் க்ளோசிங் தாட்டோடவே முடிச்சிடுறேன். சொல்லப்போனா அவங்க வந்து இந்த ஸ்குவாடுக்கு கண்டிப்பா செமிஸும் போவாங்க, ஹை சான்ஸ் டு வின் கப். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர், அந்த ஒரு பிளேயர் மட்டும் பர்ஃபெக்டா விளையாடினான்னா கப்பு. அந்த பிளேயர் சச்சின் மாதிரி தனக்காக ஆடாம டீமுக்காக ஆடினானா கண்டிப்பா கப்பு. வேற யாரும் இல்ல, த பிளேயர் ஹூ ஹாஸ் அரௌண்ட் 50 ஆவரேஜ், ராஸ்டி வாண்டர் டூல்சன். அந்த ஆள் மட்டும் அவன் கேம டீமுக்கு, அவனை போய் பாருங்க, அவன் ஆடின மேட்ச் எல்லாமே 50+. ஆனா தனக்காக ஆடி இருப்பான். லாஸ்ட் ஓவர்ல தான் 6 அடிப்பானுங்காண்டி அதுக்கு மேலே அடிக்க மாட்டான், லாஸ்ட் 4 ஓவர் தான் அடிப்பான். அது சச்சின். ஸோ அதை மட்டும் பண்ணாம அவன் டீமுக்காக அவர் டீமுக்காக ஆனானா அவங்க கண்டிப்பா கப் அடிப்பாங்க. அதோட வேற அவங்க தரமான டீமுங்க. 2000ல கப் அடிச்சிட்டாங்க, 2003 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு இருப்பாங்க சப்போஸ் சான்சி கிளாஸ் உயிரோட இருந்தா. அப்படியேப்பட்ட கேப்டன். அப்ப அவங்களுக்கு மிஸ் ஆனது என்ன பொறுத்து இந்த வாட்டியாச்சு வின் பண்ணட்டும். நான் எதிர்பார்க்கறது ஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து, வேணாம் இந்தியா. ஏன்னா கப் அடிச்சிட்டாங்க அவங்க 2 பேரும். வருத்தம், யாராச்சும் ஒரு புது டீம் அடிச்சுட்டு போட்டோமே.
2மே அடிச்சது இல்ல, அடிக்கட்டுமே சந்தோஷப்படலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 2 பேர்ல யார் வந்தாலும் ஹாப்பி. இல்ல ஓகே இந்தியா கூட இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வரட்டும். இங்கிலாந்து வேணாம், ஆஸ்திரேலியா வேணாம். இதுதான் என்னோட க்ளோசிங். ஓகே. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாக் அவுட் ட்ராஃபியா நடக்கும்போது வந்துட்டு அவங்கள்ட்ட இந்த ஒரு கப் இருந்திருக்கு. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐசிசி டோர்னமெண்டா இது ரெகக்னைஸ் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு கப்பா அவங்க வாங்கினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா வாங்குவாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன, இவர் கெவான் மஃபாக்கா அவர் இருக்காரு, டிராவலிங் ரிசர்வா வந்துட்டு கெவானா மக்காஃபா இருக்காரு. ஸோ அதனால மஃபாக்கா ஆக்சுவலா கொஞ்சம் பேட்டிங்கும் வேற ஆடுறாரு. ஸோ அதனால மேபி யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எனக்குமே அதான் தோணுது. என்ன பொறுத்தவரையும் அந்த சோக்கர் டேக் ரிமூவ் ஆச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்லா இருக்கும். பட் பாகிஸ்தானோடய வந்துட்டு இந்த ட்ரை சீரீஸ்ல சோக் பண்ணிட்டாங்கறனால தான் என்னால அவங்க செமிஸ்க்கு தாண்டி போவாங்க, செமிஸ்க்கு அப்புறம் அடுத்த ரவுண்டு ஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்ல முடியல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா எனக்கும் ஹாப்பி. ஸோ மூவிங் ஆன் டு என்ன சொல்றது, ஒரு ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு டீம். இந்த டீமுக்கு ஹேட்டர்ஸே கிடையாதுப்பா, இந்த டீமை யாரும் ஹேட்டே பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு டீம். ஒரு கேப்டன்சி டிரான்சிஷன்ல இருக்க ஒரு டீம். கேன் வில்லியம்சன்ல இருந்து டாம் லேத்தம்ல இருந்து இப்ப வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர் புதுசா கேப்டன்சி எடுத்து பண்ண போறாரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது இவங்களுக்கு தான் கப்பை இப்பவே எழுதி வச்சிருங்க நியூசிலாந்து பேர்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. சொல்லுங்க, நியூசிலாந்து ஸ்குவாட் எப்படி இருக்கு? ஆமா, கண்டிப்பா அவங்கதான் ஃபர்ஸ்ட். ஒரு தரமான செம்ம டீசென்டான ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க, எதிரே பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பேட்டிங் ஆர்டர்ல வந்தா ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன், கான்வே, லாட்டம், டேரல் மிச்சல், அப்புறம் வில்லியன், சாப்மேன் சேர்த்திருக்காங்க. அப்படியே ஆல்ரவுண்டர்ல வந்தா ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர்ஸ், கிளன் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், ஒரு என்ன சொல்றது பவுமார்க் சொன்ன மாதிரி தான் சாண்ட்னர். சான்ஸ் ரொம்ப நிறைய மிஸ் பண்ண ஒரு பிளேயர், கம்மி. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா போலிங்ல ஃபர்கூசன், மேட் ஹென்ரி, வில்லியம் ரார்கி, பென் சர்சன் நியூ பிளேயர், நாட்டன் ஸ்மித். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க சவுத் ஆப்பிரிக்கா ரேட் கொடுத்தீங்க பேட்டிங்ல. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பேட்டிங் கோர் தான், இந்தியா. ஆனா இவங்க எல்லாரையும் வேற லெவல் பேட்டிங் கோர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாண்டா இருப்பாங்க. ஒரு தள்ளி ஆடுறதுக்கும் பிளேயர் இருக்காங்க, அடிக்கிறதுக்கும் பிளேயர் இருக்காங்க. வில்லியம்சன், கான்வே, லாட்டம், மிச்சல், எக்ஸ்பீரியன்ஸ்டு. போலிங்ல சாண்ட்னர், ஃபர்கூசன், மேட் ஹென்ரி, இவங்களும் அங்கிள்ஸ் பிளேயர் தான். இவங்க கன்ஃபார்ம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இவங்க கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். எல்லாருமே 35 தான், யாருமே அது கம்மியாலாம் இல்லை. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, நான் எழுதுறப்பவே பா இப்படி இருக்கேரா, நம்ம இந்தியாவை பேசலாம். பட் அவங்கள இவங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம இந்தியா இப்போ அவங்க இங்கிலாண்டை காப்பி அடிச்சு அந்த ஒரு 3-4 டோர்னமெண்ட் அடிக்கிறதுனால அந்த இதுலயே ஹங்கர்லயே இப்போ நம்ம T20 பார்த்தோம். அதுக்கான அந்த ஃபார்மட்லயே ஆட்டாங்க. இப்ப லாஸ்டா 2-3 சீரீஸ் அதே ஃபார்மட்ல ஆட்டிருக்காங்க. இங்க பாருங்க, லாட்டம் தள்ளி ஆடுவாரு 30 to 40, 20 to 40 ஆடுறதுக்கு. வில்லியம்சன் தள்ளி ஆடுவாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் ஓடி அன்னைக்கே தான் பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் ஆடிட்டு இருந்தாங்க. 2 டீமுக்கும் ஒரே டார்கெட் 300+. அது இந்தியா 44 ஓவர்ஸ்ல அடிக்குது, அவங்க 48 ஓவர்ல அடிக்கிறாங்க. ஒரு ஓவர் தான் பேலன்ஸ் வச்சாங்க. அப்படிதான் ஆடணும். நீ 5 ஓவர் பேலன்ஸ் வச்சிருக்க, 5 ஓவர்ல நீ 100 அடிக்க முடியும் ஆஸ் பர் T20 ஃபார்மட். அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 48 ஓவர் அடிக்கிறாங்க. நேத்து கூட பாருங்க வெறும் 240 தான் அடிக்கணும், அதை 45 ஓவர் ஆடி இருக்காங்க. அந்த கேம் வேணும், பொறுமை வேணும். நீ பொறுமை இல்லாம ஆடினீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயினா இந்தியா அதுவும் 11 எப்படி செட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்க. ஆல்ரவுண்டர் குறைய சொல்ல முடியாது, தரமான ஆல்ரவுண்டர் சாண்டர். அவர் என்ன சொல்றதே தெரியாது, அந்த ரேட் எக்கச்சக்கமா பண்ணலாம். பிரேஸ்வெல் நல்ல ஃபார்ம், அவரையும் டீசென்டான ஃபார்ம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஹிட்டர், அவரும் ரெகக்னைஸே பண்ணாத பிளேயர் கிலன் பிலிப்ஸ். ஒரே ஒரு எனக்கு கன்சர்னா தோணு என்னன்னா அவங்கள ஆப்சன்ஸ் ஆஃப் போல்டன் சவுட்டி. அதை கொஞ்சம் பர்குசனும் ஹென்ரியும் லீட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜேக்கப் டஃபின் தான் நல்லா இருந்திருக்கும், அந்த மனுஷனும் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஆனா இப்போ வில்லியம் ரார்கி பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு, அவர் நினைச்சானா யாராச்சும் பண்ணலாம். இதுதான். ஓகே, எனக்குமே நானுமே கன்வின்ஸ் ஆறேன் என்ன சொல்றது அந்த அப்ரோச்ல. பட் இந்தியா பண்ற அப்ரோச் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா அது என்ன சொல்றது ஒரு கரெக்டான அப்ரோச் தான் இருக்கும். ஸோ எனக்குமே இந்த ட்ரை சீரீஸ் நான் ஃபுல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கடைசியா அந்த காமன்வெல்த் பேங்க் சீரீஸ், அப்புறம் அந்த மைக்ரோமேக்ஸ் கப் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரை சீரீஸ் வந்துச்சு. நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன், நல்லா ஆடினாங்க. இன்னொன்னு என்னன்னா, டெவான் கான்வே, வில் யங், இது ஒரு ஓப்பனிங் காம்போ இருக்கு. டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓப்பனிங் காம்போ இருக்கு. இதை எப்படி இவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்னொன்னு என்ன,
கிளென் பிலிப்ஸ் அவர் ஆல்ரவுண்டர். ஒரு மேட்ச் வந்துட்டு 320 ஏதோ ஒன்று அடிப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட நினைக்கிறேன். அந்த மேட்ச் கிளென் பிலிப்ஸ் செஞ்சுரி 70 பால்ஸ்ல செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அதனால ஃபார்ம்ல இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன். இந்த பேட்டிங் லைனப் வந்துட்டு பேப்பர்ல வந்துட்டு அந்த 11 எழுதும் போதே பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைனப் சாலிடா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெவான் கான்வே தள்ளி ஆடுவாரு, வில்லியங்க அடிப்பாரு, வில்லியங் கிட்ட செம்ம ஷாட்ஸ் இருக்கு. வில்லியங்க அவரு அந்த இதுல சொல்லியிருப்பாங்க பேரு தான் எங்க, ஆனா ரொம்ப ஏஜ்டு பிளேயர், 35 வயசு ஆயிடுச்சு அவருக்கும். சோ அதனால அவரு ஒருத்தர் அடிச்சு ஆடுவாரு. ரச்சின் ரவீந்திரா கிட்டையும் திரும்ப என்ன சொல்றது, அந்த கன்வென்ஷனல் பிளேயர் அவரு ஃபுல்லா அடிப்பாரு, தேவையில்லாம ரேஷ் ஷாட் அடிக்க மாட்டாரு. இன்னொன்னு இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நடுவுல ஆடுற டேரில் மிச்சல், டாம் லெதம் 40 ஷியோர் ஷாட்டா அடிக்கிறாங்க. அவங்க எப்படியோ நான் ஒரு ரெண்டு நின்று கொடுத்துருவாங்க, விக்கெட்டை விட மாட்டாங்க. அது ஒண்ணுதான் அட்வான்டேஜ். இப்ப நம்ம செகண்ட் ஒன் டே நீங்க சொன்னீங்க 300 சேஸ் பண்ணது, நம்ம விக்கெட் விட்டுருப்போம், 6 விக்கெட் படன்னு விட்டுருவோம். ஹார்திக் பாண்டியா அவுட் ஆயிருவாரு, KL ராகுல் அவுட் ஆயிருவாரு. பட் இங்க அப்படி கிடையாது. பதட்டப்படாம பொறுமையா ஓகே 300 நாளும் அடிக்கலாம், கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் அடிக்கலாம் அப்படிங்கிறது. கடைசி பால் வரைக்கும் என்ன லைக் லாஸ்ட் வரைக்கும் போய் இது பண்ணி பார்ப்போம், தேவையில்லாம விக்கெட் விட்டுற வேணாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இவங்க போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ஃபைனல்ஸ் வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நடக்கலன்னா ஒரு மாதிரி அன்டிசர்வ்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா டு பி ஆனஸ்ட் ரெண்டு டீமும் நல்லா இருக்காங்க. இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு எதுவும் எகெயின்ஸ்டா இல்ல, இந்தியாவை விட டீம்ஸ்ல வந்து பெட்டரா இருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே யார் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க, அது செகண்டரி. பட் ஒரு ஸ்குவாட் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி போல்ட் அண்ட் சவுத்தியோட எக்ஸ்க்ளூஷன் தான் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த இது ஜெயிச்சிட்டாங்க, ட்ரை சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா கேன் வில்லியம்சன் வந்துட்டு ஒரு ரிடம்ஷன் வந்துகிட்டு இருக்கு. கேன் வில்லியம்சன் வந்துட்டு டெவான் கான்வேயோட வேகமா விளையாடுறாரு. ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு. ஒன் டே எல்லாம் 110 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் ஆடுறது சூப்பர், செம விஷயம். சோ அப்படி ஆடுறதே வந்துட்டு அந்த டீமுக்கு ஒரு மொரால பூஸ்ட் பண்ணும். ஏன்னா கேன் வில்லியம்சன் ஒரு ரஃப் பேட்ச்ல இருந்தாரு, அவர் வேற ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் வாங்கியிருக்காரு அந்த ட்ரை சீரிஸ்ல. சோ அப்படி இருக்கும்போது நியூசிலாந்துக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அந்த WTC வாங்கினப்ப எப்படி எல்லாம் ராஸ் டெய்லர் அவங்க எல்லாம் ஃபார்முக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு சான்ஸ் வருது. சோ இந்த வாட்டி அடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ICC டிராஃபி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு ஏதாவது க்ளோசிங் தாட்ஸ் தான் சொல்லுங்க. நான் சாண்ட்னர் பத்தி லாஸ்டா ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன், நீங்க சொல்லுங்க உங்க க்ளோசிங் தாட்ஸ். ஓகே, க்ளோசிங் தாட்ஸ் என்னன்னா, எனக்கு அவங்களோட 11ஸ்ல நான் இந்தியாவுக்கு இருந்த பாயிண்ட் தான் பேசினேன். 11க்கு மேல இருக்காங்க பிளேயர்ஸ். ஸோ 11 ஃபிட் பண்றது கஷ்டமா இருக்கும். இவங்களுக்கான பிரச்சனை இல்லை, ஒரு 8 நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க பெஸ்ட். கண்டிப்பா அவங்கள டிராப்பே பண்ண முடியாது. அதை தாண்டி பார்த்தா நீங்க அசம் இதுவா சேஞ்ச் பண்ணி அடிக்கலாம். வில்லியங்க வச்சுக்கலாம், சாப்மேனை வச்சுக்கலாம், பிரேஸ்வெல வச்சுக்கலாம், ரார்கே வச்சுக்கலாம், நேத்தன் ஸ்மித்தை வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 8-3 அந்த 3 வந்து இந்த 6 பேரை வச்சு மாட்டி ஆட வச்சுக்கலாம். அதனாலதான் இந்த டீம் வந்து நான் டாப் 1லயும் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம், ரிசர்விங் ஃபார் ஃபைனல், கப்பும் அடிக்கலாம். சொன்ன மாதிரி நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அதர் இந்தியா நியூசிலாந்து, இல்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 3 டீமுக்குள்ள விளையாடாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட வேற வில்லியம்சனுங்க லக்கிங்க 2008 வேர்ல்டு கப் ஃபைனல், 2019 வேர்ல்டு கப் ஃபைனல், அதெல்லாம் தோத்துருக்காரு. இந்த ஒரு வேர்ல்டு கப் தான் அவருக்கு, அடுத்தெல்லாம் விளையாட முடியாது. அதுக்காகவாச்சும் அவர் போய் கப் அடிக்கட்டும். மெயினா அதுக்காக தான் எனக்கு இதுவா இருக்கு, ஜெயிக்கட்டும். அந்த மாதிரிலாம் ஒரு கேப்டன் 2 ஃபைனல், அதுவும் பெரிய கப்பு, சின்ன கப்பு கூட இல்ல, 2020 அந்த மாதிரிலாம் கூட இல்ல, 2மே வேர்ல்டு கப்பு. ஸோ அதுக்காக அவர் போயிட்டு பரவாயில்ல, கேப்டன் தான் இன்னும் பரவாயில்ல, டீம் வந்து கப் அடிச்சா நல்லா இருக்கும். இதுதான் க்ளோசிங் டாக்ஸ். ஸோ எனக்கும் அதே தான், கேன் வில்லியம்சன் கண்டிப்பா அடிச்சாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா WTC அடிச்சாரு கேப்டனா. ஸோ இன்னொரு ஒரு ஒயிட் பால்ல ஒரு டோர்னமெண்ட் அடிச்சாருன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு T20 வேர்ல்டு கப் கூட ஒன்னு ஆஸ்திரேலியாவோட ஃபைனல்ஸ் வந்து அந்த மனுஷன் 84 ரன் அடிச்சிருப்பாரு கஷ்டப்பட்டு. அந்த மேட்சும் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து போயிருவாங்க. அண்டர் 19 வேர்ல்டு கப் போச்சு. இங்கிலாந்து வந்துட்டு அதை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்துட்டு அதுதான் ஒருத்தருக்கு அன்லக்கின்னா அதுதான் அந்த 2019 ஃபைனல்ஸ் தான் வந்துட்டு சொல்ல முடியும். பவுண்டரி கணக்குல வந்துட்டு வின் பண்ணது இவங்க, எல்லா விக்கெட்டும் எடுத்தாங்க, அதை கன்சிடர் பண்ணிருக்கலாம். பட் ஓகே ஃபைன், அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது ரிசல்ட்ஸ் கொடுத்தாச்சு. சோ அதனால கண்டிப்பா கேன் வில்லியம்சன் ஜெயிக்கணும். அண்ட் மிச்சல் சாண்டனரை பத்தி டச் பண்ணியே ஆகணும். அவர் ஆக்சுவலா இப்பவே கேப்டன்சி எடுத்து இந்த இதுலயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த ட்ரை சீரீஸ்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா பண்றாரு. பவுலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், பேட்டிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், யாரை எப்ப இறக்குறதா இருக்கட்டும், அவருக்கு அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு அந்த டிரான்சிஷன் தான் வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கும், ஜெல் ஆயிருவாரா கேப்டனா ப்ராப்பரா டீமை வந்துட்டு ஜெல் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. பட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு மிச்சல் சாண்டனர். அவர் ஆக்சுவலா கிட்டத்தட்ட டீம் இந்தியால எப்படி ஜடேஜாவோ அந்த மாதிரிதான்
ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறாரு, எக்கனாமிக்கலா போடுறாரு, விக்கெட் விழுந்தா விக்கெட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. பேட்டிங்லயும் அட் தி எண்ட் லாஸ்ட்ல இறங்கி அவரால் முடிஞ்ச 10 பால் 20 இல்ல 8 பால் 16 அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. அது அந்த லாஸ்ட் 5-6 பால்ஸ்ல நீங்க அடிக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பா அதிகமா வேல்யூ ஆகும். ஸோ அதனால அதுவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு மிச்சல் சாண்டனர். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் மிச்சல் சாண்டனருக்கே இது வந்துட்டு ஒரு ரெகக்னேஷனா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் அவர் சான்ஸே எடுக்கல. 2018-19 இருந்து இருக்காரு. மொத்தமே 16 ஐபிஎல் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவர் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு டேலண்டட் பிளேயர். டேலண்ட் இல்லாம நீங்க உட்காந்து இருக்கிறது வேற, டேலண்ட் இருந்து நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணி ஒரு பால்ல 3 ரன் வேணுங்கிறப்ப 6 அடிச்சு எல்லாம் வின் பண்ணி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட அப்படியெல்லாம் பண்ண ஒரு மனுஷனை வந்துட்டு இவங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்படிங்கறதான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அவருக்குன்னு ஒரு ரெகக்னிஷனுக்காக அவரோட கேப்டன்சியை ஹைலைட் பண்ணி அந்த கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா நியூசிலாந்து, நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு வந்தாதான் இந்த டோர்னமெண்ட் நல்லா இருக்கும். பட் என்னைக்கும் ஆஸ்திரேலியாவை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. திடீர்னு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமுமே நான் நிஜமா சொல்றேன், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பேசும்போதே நம்ம லைக் பேசிட்டோம். ஆஸ்திரேலியா வந்துட்டு ஸ்குவாடே சரியில்லை. அவங்க வந்துட்டு T20 பிளேயர்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இங்கிலாண்டும் அப்படிதான், எல்லாம் T20 தான் ஆயிட்டு இருக்காங்க. பட் இவங்க தான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரா இதுதான் ஓடிஐக்கு இந்த ஸ்குவாட் தான் இருக்கணும், இந்த பிளேயர்ஸ் ஓடிஐ ஆடுற பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எய்தர் ஆஃப் நியூசிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா ஹாப்பி, இந்தியா ஜெயிச்சா கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால வித் தட் நோட் நாங்க முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா வந்துட்டு நீங்க எல்லாரும் உங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன நாங்க சொன்னது எதுவும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீம்லயும் வந்துட்டு டாக் ஆஃப் த பிளேயர்ஸ்னா ஒன்னு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டெம்பா பவுமா, அதுல வந்துட்டு இதுவே இல்லை, டிபேட்டே இல்லை. அதே மாதிரி நியூசிலாந்துல கேன் வில்லியம்சன் அண்ட் மிச்சல் சாண்ட்னர். ஸோ அதனால இவங்கெல்லாம் தான் ஒரு என்ன சொல்றது, இந்த மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம் இந்த ரெண்டு டீம்ல. ஸோ பார்ப்போம். அங்கேயுமே டெம்பா பவுமா இல்லைனாலுமே அங்கேயும் நல்ல பிளேஸ் இருக்காங்க. பட் டெம்பா பவுமாக்கு வந்து அந்த ஒரு ஹானரபிள் மென்ஷனுக்காக பண்றோம். ஸோ வித் தட் நோட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு ஸ்குவாட் அனாலிசிஸோட வந்து மீட் பண்றோம். இதுக்கு முன்னால பார்த்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஸோ கிஷோர் ப்ரோட ரேட்டிங்ஸையும் பார்த்துட்டு வாங்க, கரெக்டா அலைன் ஆகுதான் நம்ம வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்ச உடனே ஒரு ரிவ்யூ ஷோ மாதிரி பண்ணுவோம். ஓகே, see you in the next video guys. Bye bye Kishore bro.